காய்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன விவோட T3 ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீரியஸாகவே இந்த ஃபோன் ஒரு இந்த செக்மெண்ட்டில் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, அண்டர் 20K செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் வருது. சீரியஸாகவே நல்லாயிருக்கு. ஏன்னா இது கொடுத்துருக்க ஸ்பெக்ஸுலேருந்து இதோட ஆண்டனோ ஸ்கோர்லேருந்து இதுக்கிட்ட இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ்லேருந்து இதோட ப்ராசஸர்லேருந்து இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்துனே சொல்லலாம். சீரியஸாகவே ஒர்த்தாக இருக்குது. ஓகேங்களா, எதுக்கு நான் சீரியஸாகவே ஒர்த்தாக இருக்குன்னு சொல்கிறேன்றது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதோட இந்த வேர்டுக்கான மீனிங் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடச்சிடும். இது சீரியஸாக ஒர்த்தாக இருக்கா இல்லைன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றி நம்ம ஃபுல் வீடியோ இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா, எங்கே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதெல்லாம் பார்க்கணும் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி டெக் நியூஸஸ் டெக் வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், டெக்கில் ஆர்வம் இருக்குது, டெக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருவாங்க. வீடியோவை ஆரம்பிக்கலாங்களா? சரி வாங்க இந்த ஃபோனோட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ஃபோன் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு மேலே ரேப்பர்ஸ்லாம் வரும். நாங்கள் டெஸ்டிங்க்கு முன்னாடி அன்பாக்சிங் ஒரு வீடியோ தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டெஸ்டிங்க்கு அப்புறம் இதை 2 வீடியோவும் ஜாயின் பண்ணி தான் ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணி நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அன்பாக்சிங் மட்டும் பார்த்துக்கோங்க. இதை முதல்ல ரேப்பர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோன் இருக்கும். ஃபோனை எடுத்து வச்சிட்டிங்கன்னா IMEI ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரீடிங் மேனுவல்ஸ் இருக்கும், சார்ஜஸ் இருக்கும். அப்புறம் Type A to C கேபிள் சார்ஜர் தான். ஓகேங்களா, Type C to C இல்லை, Type A to C கேபிள் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்திங்கன்னா இந்த ஃபோனோட டிசைன் ஸ்டார்ட் பண்ணாங்க. டிசைனை பார்த்தீங்கன்னாலே சூப்பராக இருக்குது. அந்த டிசைனில் இருக்கிற அந்த ஒரு மாதிரியான டைமண்ட் ஷேப்பில் அந்த கலரில் வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேமரா பார்த்திங்கன்னா இது வந்து 3 செட் ஆஃப் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பார்த்தா கிறிஸ்டல் ஃப்ளேக்காக இந்த கலரோட நேம் வந்து கிறிஸ்டல் ஃப்ளேக்கு. அதே மாதிரி இது 3 செட் ஆஃப் கேமரா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்சங் ஃபோனோட ஞாபகம் வரும். சாம்சங்கில் பொதுவாகவே 3 செட் ஆஃப் கேமரா தான் கொடுப்பாங்க, ரவுண்ட் ஷேப்பு. பட் விவோவில் வந்து Y200Eன்ற ஒரு ஃபோனும் இதே மாதிரி ஸ்பெக்ஸில் கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபோன் இந்த கிறிஸ்டல் ஃப்ளேக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி சின்ன டாட்டில் 3 சர்க்கிள் கேமரா வந்து விவோ யூஸருக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் 3 சர்க்கிள் யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் டிசைனில் Type C 2.0 இருக்குது, ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, சிம் ஸ்லாட் இருக்குது. இந்த சிம் கார்டு ட்ரே ஓப்பன் பண்ணிங்கன்னா சிம் ஸ்லாட் 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு SD கார்டு போட்டுக்கலாம், இல்லை ஒரு சிம்மு ஒரு SD கார்டு போட்டு யூஸ். மைக் இருக்குது, அப்புறம் பவர் பட்டன் இருக்குது நீங்கள் யூஸ் அதுக்கப்புறம் பவர் பட்டன் இருக்குது, அப்புறம் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. டியூவல் நானோ சிம் ஸ்லாட் சொன்னால 2 சிம் ஸ்லாட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 2 சிம்மை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து IP54 ரேட்டிங் இருக்குது. ஓகேங்களா, இது தண்ணியில் பட்ட ஒன்றே ஆகாது. தண்ணியில் முக்கி எடுத்திங்கன்னா ஃபோன் போயிடும். தண்ணியில் பட்டாலும் மலைச்சாரல் மாதிரி பட்டாலும் ஒன்றே ஆகாது. அதோட ப்ரொடெக்ஷனுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபோனு அந்த ப்ரொடெக்ஷன் தாங்கும் தண்ணி லைட்டாக பட்டாலும். ஓகேங்களா, இதில் வந்து நல்லா ப்ரொடெக்ஷனுக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதேமாதிரி ஃபோனோட டிஸ்பிளேவும் நல்லா இருக்குது. டிஸ்பிளே பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா, இதோட ப்ரொடெக்ஷனும் நல்லாயிருக்கு. இன்டிஸ்பிளின் ஃபிங்கர் பிரிண்ட்டு தான். ஓகேங்களா, இது AMOLED டிஸ்பிளே தான். அஃப்கோர்ஸ் AMOLED டிஸ்பிளேனால ஃபிங்கர் பிரிண்ட் இன்டிஸ்பிளின் கொடுத்துருவாங்க. சைடில் இருக்க சின்னலாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகேங்களா, செக் பண்ணிங்கன்னா தெரியும். பின்னாடி டிசைனும் சூப்பராக இருக்குது, 3 ஷேப் கேமரா. அதே மாதிரி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வித் 120Hz ரிஃப்ரெஷிங்கோட 1800 nits பீக் பிரைட்னஸ். ஓகேங்களா, இந்த 1800 பீக் பிரைட்னஸ் சொல்கிறேன். அப்புறம் சைடில் இருந்து ஒரு பெசல்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. நல்ல ப்ளே பேக் ஸ்பெசிஃபிகேஷன் நல்லாயிருக்கு. HDR கலண்டு நல்லா வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த கலர் பூஸ்டிங், இந்த இமேஜ் பூஸ்டிங்லாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது கலர் கான்ட்ராஸ்டிங்லாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நல்லா இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, கேமரா வந்து நடுவில் ஒரு பஞ்சுவல் கேமரா மட்டும் இல்லை, ஃபுல்லாக டிஸ்பிளே தான். ஓகேங்களா, 1800 nits பீக் பிரைட்னஸ் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்கள். டெக் டைமென்சிட்டி 7200ன்றத 4 நானோமீட்டர் ப்ராசர். ஓகேங்களா, இது 7200 4 நானோமீட்டர் ப்ராசர் விவோ T3யில் மட்டும் இல்லை, இதோட காம்படிட்டிவ் ஃபோனில் வந்து 2 ஃபோனில் இருக்குது. ஒன்று வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம்ல IQ-Z9 நம்ம ரீசெண்டாக ரிவ்யூ பண்ணியிருந்த IQ-Z9லையும் இருக்குது. அதே மாதிரி நத்திங் ஃபோன் 2Aலையும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளேயும் இதே 4 நானோமீட்டர் ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டைமென்சிட்டி 7200 ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரிவ்யூ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அது ரேம் பார்த்தீங்கன்னா 8GB LPDDR4X இருக்குது. ரோம் டைப் 128GB 256GB UFS 2.2 இருக்குது. 2 வேரியண்ட்டுக்கு ப்ரைஸ் வந்து 2000 டிஃப்ரெண்ட் ஆகும். லாஸ்ட்டாக கன்க்ளூஷனோட ப்ரைஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. 128GB 256GB UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அவங்க கன்சியூம் பண்ண மாதிரி 7 lakh மேலே தான் வருது. 7,22,484. ஓகேங்களா, 724K அவங்க சொல்லுவாங்க. பட் நல்லா அதுக்கேற்ற மாதிரி ஆண்ட்ராய்டு ஸ்கோர் நல்லாயிருக்கு.
ஓகேங்களா. இதோட காம்படிஷனுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிளாக இருக்குது இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது. அவ்வளோ ஹீட்டிங் சென்சேஷன் இல்லை உங்களுக்கு. அது காம்படிஷன் அதே மாதிரி ப்ராசஸருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நத்திங் ஃபோன்லாம் 69 தான் வருது. ஐக்யூ ஃபோன்லேயும் கம்மியாக தான் வரும். பட் இதில் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸ்டெபிலைசேஷனும் நல்லாயிருக்கு. ஓகேங்களா. அப்புறம் சார்ஜர் பார்த்திங்கன்னா 44 வாட்ஸ் ஒயர்டு சார்ஜிங் வித் 5000 mAh பேட்டரி இருக்குது. ஓகேங்களா. நல்ல பேட்டரி. நெக்ஸ்ட்டு வந்து இதோட 0 to 100% சார்ஜ் ஆகும். 1 or 10 minutes தான் டைம் எடுக்குது. ஓகேங்களா. ஒரு டீசெண்டாக சார்ஜ் ஆகுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்ல முடியாது, லோ சார்ஜிங் சொல்ல முடியாது, டீசென்ட் சார்ஜிங்கு 1 or 10 minutes. அதே மாதிரி இதோட கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா 8 5G பேண்ட் இருக்குது, டூயல் 4G வால்டேஜ் இருக்குது, Wi-Fi 5 கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதே இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி. NFC கிடையாது. NFC இந்த ரேஞ்சில் கொடுக்கல அவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா Android 14 அஃப்கோர்ஸ் அவங்களோட ஃபன் டச் வாய்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம நிறைய வாட்டி ஃபன் டச் வாய்ஸை பற்றி சொல்லியிருப்போம். அதில் வந்து இந்த ஆட் கேம்ஸு ஆட் ஆப்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ப்ளோட்வேர்ஸ், இந்த ஸ்னாப் சாட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. 2 years சாஃப்ட்வேர் அப்டேட்டு, 3 years செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி ஓகே. இந்த ஹாட் ஆப் ஹாட் கேம்ஸ் இல்லாமல் இந்த ப்ளோட்வேர்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா ஃபன் டச் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ளோட்வேர்ஸும் ஹாட் ஆப் ஆட் கேம்ஸும் தான் நிறைய இருக்கும். அதை பற்றி நம்ம விவோ ஃபோன் ரிவ்யூ பண்ணுறது எல்லாத்துலேயுமே நம்ம இதை பற்றி சொல்லியிருப்போம். ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ் எப்படி டிசேபிள் பண்ணுறது நம்ம சொல்லியிருப்போம். செக் பண்ணுறவங்க செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்னாப் சாட் இது மாதிரி வேணாம்னு நினச்சிங்கன்னா ப்ளாட் வேறு டெலிட் பண்ணிக்கோங்க. மீதிலாம் இருக்கும். நெக்ஸ்ட் கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் வித் IMX சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 மெகாபிக்சல் பொக்கே கேமராவும், தேர்ட் வந்து ஃப்ளிக்கர் சென்சர். அதாவது பொதுவாக என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு கேமரா 50 மெகாபிக்சல் தான் கேமரா பிக் பண்ணுறது மொத்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கும் ஃப்ளிக்கர் சென்சராக 3 கேமரா சொல்லுவாங்க. எல்லா கம்பெனியும் பண்ணுறதா 3 கேமரா சொல்லிட்டு ஒரே ஒரு கேமரா தான் யூஸ்டு கேமராவாக இருக்கும். ஓகேங்களா. யூஸ் பண்ணுறதுக்கு 50 மெகாபிக்சல் கேமரா தான். ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகாபிக்சல் கேமரா. ஒரு சில பிக்சர் எப்படி இருக்குன்றதை பாருங்கள், ப்ரைமரி டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இதுதான் இந்த ஃபோனோட ஷார்ட் ரிவ்யூ. ஓகேங்களா. இது நான் லாஸ்ட்டு இது கன்க்ளூஷனு, இதோட ப்ரைஸ் சொல்லிட்டு இதோட கன்க்ளூஷன் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் 128 GB அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 17,999 வரும். இதுவே நீங்கள் வந்து 256 GB வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 19,999, அதாவது 120Kல ஒரு நல்ல ஃபோனு. ப்ரைஸும் நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. விவோவில் நல்ல ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டும் சரி, நல்ல ஒரு ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் நல்லாயிருக்கு, ப்ராசஸரும் நல்லாயிருக்கு, இதோட ஃபோனோட ஸ்பெக்ஸும் நல்லாயிருக்கும். ஆன் பேப்பரில் கொடுத்த மாதிரி ஆஃப் பேப்பரில் நல்லா யூஸ் ஆகுது. நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இந்த ஃபோன் நல்லா இந்த பட்ஜெட் அண்டர் 20K பட்ஜெட்டில் இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்